பாரதி, நான் போய் தமிழ ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. வரும்போது சூப்பர் மார்க்கெட் போய் அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. வா. பாரதி, ரெடியா? 2 minutes சார். சரி பாரதி, அப்ப நாங்க கிளம்புறோம். அம்மா, நீங்க எங்க போறீங்க? தமிழ ஸ்கூல்ல விடதான். சரி, நாங்க போகும்போது உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறோம். நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி பாரதி, நீங்க லாஸ்ட் டைம் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். அக்கா ரெடியா? அக்கா, என்னக்கா இன்னும் கிளம்பாம இருக்க? 9 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் லேட் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு மனோ? நான் தான் செக்கப்க்கு கூட்டிட்டு போக ரெடியா இருக்கேன்ல, அப்புறம் என்ன? வேணாம் சார், இனிமே நாங்களே எங்களை பாத்துக்கிறோம். ஏய் தமிழ், நீ என்ன ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இல்ல மாமா, அப்பா தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ பாட்டி கூட கிளம்பு. அம்மா, நீங்க தமிழை கூப்பிட்டு கிளம்புங்க. என்னடா, என்ன ஆச்சு? இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் ஒரேடியா போயிடவா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. வா. அக்கா ரெடியா? போலாமா? என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற? அக்கா, நீ ஆதித்யாவை கூப்பிட்டு வெளியே போ. நான் சார் கிட்ட பேசிட்டு வரேன். வேண்டாம் மனோ, நீ எதுவும் பேச வேண்டாம். அக்கா, நான் ஆதி சார் கிட்ட வேற ஒரு விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. நீ போக்கா. அம்மா வாமா, நம்ம வெளிய போலாம். மாமா தான் அப்பா கூட தனியா பேசணும்னு சொல்றாருல, அவங்க தனியா இங்க பேசும்போது நம்ம இங்க இருக்க கூடாது. அப்படி சொல்றா என் செல்லம். அக்கா போக்கா. இப்ப சொல்லுங்க சார். நீதாம்மா நான் சொல்லணும். நேத்துல இருந்து என்கிட்ட ஏன் ஒரு மாதிரியா நடந்துக்கிற? அப்படிலாம் இல்லை சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். மனோ, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. இப்போ ஏன் ஆதித்யாவை நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? இவ்வளோ நாளாக நான் தானே கூட்டிட்டு போனேன். இன்னும் எவ்வளோ நாள் சார் கூப்பிட்டு போவீங்க? அப்புறம் உங்களுக்கும் மித்ரா மேடம்க்கு கல்யாணம் ஆயிட்டா, அதுக்கப்புறம் நான் தானே சார் அவங்கள பார்த்துக்கணும். அதான் இப்போல இருந்தே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவன் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும். ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப மட்டும் நீங்க அப்பா இல்லைன்னு சொன்னா ஆதித்யா ஏத்துப்பானா சார்? என்னைக்கா இருந்தாலும் நீங்க இல்லாம அவ இருக்க பழகிதானே ஆகணும். அதை இப்போல இருந்தே பழகிக்கிட்டோம் சார். நாங்களும் பழகிக்கிறோம். யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது சார். எங்க அக்கா ரொம்ப பாவம் சார். நீங்க ரொம்ப நல்லவர் தான். அதனாலதான் திடீர்னு நீங்க இல்லாம போயிட்டா ஆதித்யா ரொம்ப கஷ்டப்படுவான் சார். அதான் இப்போல இருந்தே அவனை நான் பழக்கப்படுத்துறேன். சாரி சார். டேய் மாமா, நம்ம மட்டும் போறோமே, அப்பா எங்க? எப்ப வருவாரு? அம்மா, ஏம்மா அப்பா நம்ம கூட வரல? அது ஒண்ணு இல்லடா மாப்ள. இப்ப நம்ம யார் வீட்டுல இருக்கோம்? மித்ரா ஆண்டி வீட்ல இருக்கோம். அப்பா யார் வீட்டுல இருக்காரு? அவரும் மித்ரா ஆண்டி வீட்ல தான் இருக்காரு. இவ்வளோ நாளா உங்க அப்பா யாருன்னு தெரியாம இருந்துச்சா? அதனால நம்ம மித்ரா ஆண்டி வீட்டுல இருந்தோம். இப்பதான் ஆதி சார் தான் அப்பான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால இனிமே அந்த வீட்டுல நாம இருக்க தேவையில்லை. அப்ப நம்ம எல்லாரும் எங்க போறோம்? நாம வேற வீட்டுக்கு போக போறோம். நமக்கு வீடு பார்க்க தான் அப்பா போயிருக்காரு. நமக்குனா? நமக்கு மட்டுமா? ஆமாண்டா. நீ, தமிழ், உங்க அப்பா, அம்மா, நானு, லக்ஷ்மி பாட்டி, பெரிய பாட்டி எல்லாரும் இனிமே புது வீட்டுல தான் இருக்க போறோம். ஐயா ஜாலி.
ஏய் மனோ, இப்ப எதுக்குடா இவன் கிட்ட போய் சொல்ற? அக்கா, டேய் மாப்ள, இரு. இந்த போன்ல இந்த இயர்போனை போட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பாரு. அக்கா, நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா, உண்மையதான் சொல்றேன். டேய், ஏன்டா லூசு மாதிரி பேசுற? அவரை பத்தி தான் நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல. அக்கா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? வேண்டாம் மனோ, தப்பாலாம் எதுவும் யோசிக்காத. வேண்டாம். இல்லக்கா, இதுக்கு முன்னாடி நான் தப்பான எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். நீ வேணா பாருக்கா, எண்ணி 10 நாள் உன் புருஷனா எனக்கு ஆதித்யா தான் வேணும், தமிழ் தான் வேணும், பாரதி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உன் பின்னாலே வர வைக்கிறானா இல்லையான்னு பாரு. ஏன் மனோ புரியாம பேசிட்டு இருக்க? அவருக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? அக்கா, அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நாள் தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்க. இந்த 5 வருஷமா நீ சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர் திரும்ப உன் வாழ்க்கையில வந்து ஆதித்யாவை பார்த்தாரோ அப்பவே அது மாறிடுச்சுக்கா. இப்போ இவன் இல்லாம அவரால கண்டிப்பா இருக்க முடியாதுக்கா. அக்கா, அவர் கிட்டத்தட்ட பாதி கிணற தாண்டிட்டாருக்கா. இதுக்கப்புறம் திரும்ப போனாதான் நீ சொன்ன மாதிரி அவர் உயிருக்கே ஆபத்து வரும். என்ன நம்புக்கா, கண்டிப்பா தப்பு நடக்காது. நீ ஆதி சார் கூட சந்தோஷமா இருப்ப. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் கூட வாழ்வ. என்ன நம்புக்கா. இந்த விஷயத்துல நீ, அம்மா, பாட்டி, லதா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆதி வாழ்க்கையில மித்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது உங்க யாருக்குமே புரியலையா? மித்ரா ஒன்னும் அவர் வாழ்க்கையிலே இல்லக்கா. உங்க 2 பேருக்கு நடுவுல திடீர்னு வந்தவங்க. எப்படி திடீர்னு வந்தாங்களோ அதே மாதிரி திடீர்னு காணாம போயிடுவாங்க. கா, இது உன் வாழ்க்கைக்கா. உனக்கும் ஆதி சாருக்குமான வாழ்க்கை. இதுக்குள்ள மித்ரா மட்டும் இல்ல, வேற யார் வந்தாலும் விதி அவங்கள உள்ள விடாது. நல்லது நடக்கும் நினைக்கா, நல்லதே நடக்கும். அக்கா, இவன் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பான்க்கா. இவன் தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஒன்னு சேர்த்து வைக்க போறவன். கொஞ்ச நாளா இந்த வீட்ல யாருக்குமே நேரம் சரியில்லை. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அம்மா, இங்க எதுவுமே காரணம் இல்லாம நடக்காதுமா. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணிருப்போம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. அது என்னமோ உண்மைதான் ஜோசியரே. இப்பெல்லாம் இது வீடு வீடு மாதிரியே இல்ல. யார் யாரோ வராங்க, யார் யாரோ இருக்காங்க. அதுங்க ராசிதான் எங்களை பிடிச்ச ஆட்டுதோன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு நீங்க குலதெய்வத்துக்கு வச்சிருந்த குறையா கூட இருக்கலாமா. அதுக்கு பரிகாரம் இருக்கா? என்ன பிரச்சனைன்னு சரியா தெரிஞ்சாதான் பரிகாரம் சொல்ல முடியும். எதுக்கும் நீங்க உங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் சேவலை அறுத்து ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்தா அது என்னன்னு பார்த்து பரிகாரம் செஞ்சிடலாம். ஜோசியரே, ஆதிக்கும் மித்ராவுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாச்சும் கல்யாண தடை இருக்கா? இல்ல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னா பார்த்து சொல்லுங்க. பாவம், 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சாதான் அமெரிக்கா போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மீனா, முதல்ல இவங்க கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிடணும். அப்பதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, நாமளும் நிம்மதியா இருக்கலாம். பாத்திரலாமா? அந்த ஜாதக நோட்டை கொடுங்க. இந்தாங்க. வேண்டாம். என்ன ஆதி, எதுக்கு இப்ப ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? நான் ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, இந்த கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்றேன். ஆதி,
என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் நல்லா யோசிச்சு தெளிவா தான் சொல்றேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன ஆதி இவ்ளோ அசால்ட்டா கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க? அப்போ உங்களை நம்பி இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்காளே ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஏதோ டிஸ்டர்பாவே இருந்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கே புரியல. எனக்கே தெரியாம என் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு மைண்ட் செட்டோட மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ப்ளீஸ், நான் கொஞ்சம் நார்மல் ஆகணும். அது வரைக்கும் இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். சாரி மித்ரா. வா பாரதி, வா மனு, வா. உட்காருங்க. பாரதி, என்ன சாப்பிடுற? இல்லடி, சாப்பிட்டு தான் வந்தோம். இவனுக்கு மட்டும் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா மாத்திரை போட்டு தூங்க வச்சிடலாம். சரி, இரு வர. மாமா, எப்ப மாமா அப்பா கிட்ட போவோம்? நான் தான் சொல்றேன்லடா, அப்பா நமக்கு புது வீடு பார்க்க போயிருக்காருன்னு. பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே கூட்டு போவாரு. பாரதி, இந்தா. நான் ரூம்ல படுக்க வச்சுட்டு வரேன். வந்துடுறேன் மனு. என்ன மனோ பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து நீ பண்றது எதுவுமே சரியில்லை மனோ. நீ பண்றது தாண்டி சரியில்லை. ஆதிதான் ஏதோ அவசரப்பட்டு பழசெல்லாம் மறந்துட்டு வந்திருக்காருன்னா நீ அவருக்கு ஞாபகம் வர வைக்கிறத விட்டுட்டு அந்த மித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்க. ஆனா உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்கிறது மித்ரா தான். யோசிச்சு பாரு, ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் மெமரி எரேஸ் பண்ணிருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. காலேஜ்ல படிக்கும் போது ஆதிய லவ் பண்ணிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு திரும்ப இவர் அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் நிக்கும் போது எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பண்ணுவா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தானே நினைப்பாங்க. ஒருவேளை அந்த மித்ரா எல்லாமே தெரிஞ்சு பண்ணிருந்தா அப்பவும் எப்படி விட்டு கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பியா? மித்ராவுக்கு என்னடி தெரியும்? அவங்க தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிக்கா, அவங்க தெரிஞ்சு பண்ணல. ஆனா ஆதி சார் உனக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரை ஏன் திரும்ப கடவுள் உன் கண்ணுல காட்டணும்? அக்கா, இங்க காரண காரியம் எல்லாமே எதுவுமே நடக்காதுக்கா. உனக்கு மித்ராவை பத்தி தெரியல. அன்னைக்கு ஆதியோட அக்கவுண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம ஆதித்யாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தாங்கடா, தெரியுமா? அதுக்காக 30 லட்சம் ரூபாய்க்கு உன் புருஷனை வித்துருவியா? லதா, பின்ன என்னடி? அவ ஹெல்ப் பண்ணா பதிலுக்கு நம்மள ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆதி எப்படி அவளுக்கு விட்டு கொடுக்க முடியும்? ஆதி என்ன உனக்கு மட்டும் சொந்தம் நினைச்சியா? அவரு உன் 2 குழந்தைங்களுக்கும் சொந்தம். அத முதல்ல மனசுல வச்சுட்டு பேசு.
இப்ப 2 பேரும் என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? அக்கா நீ ஒன்றும் பண்ண வேண்டாக்கா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீயும் ஆதித்யாவும் இங்கேயே இருங்க. ஆதித்யாவை ஆதி சார் மிஸ் பண்ணுவாரு. மிஸ் பண்ணா நமக்கு ஏன் அந்த குழந்தை மேல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு? அப்போ நமக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்னு அவர் யோசிப்பார்லக்கா. அக்கா நாம யாராவது போய் அவர்கிட்ட உண்மையை சொன்னாதானே அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன. ஆனா அவரே அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது பிரச்சனை இல்லைல்லக்கா. பிரச்சனை இல்ல மனு. அன்னைக்கு நாங்க பார்த்த சைக்காட்ரிக் கூட அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் என்னக்கா, ஆதி சார் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆதித்யாவை மிஸ் பண்ணட்டும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. பாரதி இன்னும் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அவருக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அவர் என் கூட திரும்ப வந்து வாழ்ந்தாலும் சரி வாழாம போனாலும் சரி, ஆனா அவர் உயிரோட இருக்கணும். அதுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வர மாதிரி பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் எப்பவும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி சொன்ன I'm extremely sorry மித்ரா. நான் ஏன் நீ அப்படி சொன்னேன்னு தான் கேக்குறேன். அதான் சொன்னேனே மித்ரா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற மைண்ட் செட்டே இல்ல. போய் உனக்கு என் மேல இருந்த லவ் சுத்தமா போயிடுச்சு. என்ன நீ வெறுத்துட்ட. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற. பைத்தியம் மாதிரி பேசாத மித்ரா. ஆமா நான் பைத்தியம் தான். இத்தனை வருஷமா நீயே கதின்னு உன்னை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தல, நான் பைத்தியம் தான். இப்ப கூட உனக்காக எந்த பொண்ணும் செய்ய முடியாத செய்யக்கூடாத விஷயத்த விட்டு கொடுத்துட்டு இருக்கல, நான் பைத்தியம் தான். நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ரொம்ப சீப்பா பார்த்தாங்க. அடுத்தவங்களுக்காக தான் இது அத்தனையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். அதனாலதான் மித்ரா நான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றேன். இல்ல எனக்கு புரியல. நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல, நமக்கு கல்யாணம் ஆனா அது நம்ம 2 பேரோட சந்தோஷத்தையும் சேர்த்து கெடுத்துடும். இதுக்காவா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோன்னு உனக்கே தோணும். அந்த பயத்துல தான் நான் அப்படி சொன்னேன். பிரச்சனைன்னு சொல்றியே, அது என்னன்னு தான் சொல்ல. அது தெரிஞ்சிருந்தாதான் நானே அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருப்பேனே. என் பிரச்சனை என்னன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன். தினம் அதை நினைச்சு என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. எங்க நான் ஏதாவது டென்ஷன்ல உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி நடந்து போயணும்னு எனக்கே பயமா இருக்கு மித்ரா. அதனாலதான் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். மித்ரா தயவு செஞ்சு அதை பத்தி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். மனோ, எங்க நீ மட்டும் வர? ஆதித்யாவும் பாரதி எங்க? என்ன மனோ, உங்ககிட்ட தானே கேக்குறேன். ஆதித்யா எங்க? மனோ டாக்டர் என்ன சொன்னாரு? செக்கப்லாம் முடிஞ்சதா? டாக்டரை பார்த்தோம் சார், சாதாரண செக்கப் தான். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆபரேஷனுக்கு முன்னாடி தான் வீக்லி ஒன்ஸ் செக்கப் இருக்குன்னு சொன்னாரு. சரி, ஆதித்யா எங்க? அக்கா அவனை கூப்பிட்டு ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க சார். ஃப்ரெண்டு வீடா? யார் அந்த ஃப்ரெண்டு? என்கிட்ட எதுவும் சொல்லலையே சார். என்கிட்டயுமே சொல்லல சார். ஃப்ரெண்டு வீடுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். மித்ரா மேடம், நாங்க வேற வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்.
மேக்ஸிமம் 1 வீக் உள்ள நாங்க காலி பண்ணிடுறோம். ஆதி சார் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே அளவுக்கு நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால எங்க அக்கா உங்ககிட்ட முதல்ல தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், நீங்க 2 பேரும் நல்லவங்க தான். ஆனா வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. அதான் வேற வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். இல்ல மனோ, ஆதித்யாக்கு ஆபரேஷன் முடியற வரைக்கும் நீங்க இங்க இருக்கலாமே. வேண்டாம் சார், எப்படியும் நீங்க அவனுக்கு அப்பா இல்லைன்னு தெரியும் போது அவன் ரொம்ப உடைஞ்சு போயிடுவான். ஆபரேஷனுக்கு முன்னாடி அது நடந்தாலும் பிரச்சனை தான், ஆபரேஷனுக்கு அப்புறம் நடந்தாலும் பிரச்சனை தான். சார், இப்ப இருந்தே அவனை சரி பண்ண ட்ரை பண்றோம் சார். குழந்தை உயிர் விஷயம் இல்லையா, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது சார்.